சாமி என் குடும்பத்தையே அழிச்சிரும். தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. யோ, என்னைய சொல்ற? அப்படின்னா டீ வச்சத நீ பார்க்கலையா? இல்லைங்கய்யா, உண்மையிலேயே நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். நான் வயக்காட்டுக்கு போனது உண்மை, அவங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தது உண்மை. இதாங்க ஏன் நடந்தது? ஆமா, யார் சொல்லி நீ தீய வச்ச? யாரும் சொல்லலங்கய்யா, நான் தான் தீய வச்சேன். நீயா தீய வச்ச? ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லங்கய்யா, ரொம்ப நாளா இந்த வயல்காரனுக்கு எனக்கும் பிரச்சனை. அவனை பழிவாங்க நினைச்சுதான் நான் தீய வச்சேன். அந்த நேரத்துல இவங்க வந்ததுனால இதான் சாக்குன்னு இவங்க மேல பழிய தூக்கி போட்டுட்டேங்கய்யா. இவன் தான் தப்பு பண்ணிருக்காங்கன்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனால சிதம்பரம் ஐயா குடும்பத்துக்கு என்ன தீர்ப்பு சொன்னோமோ அதே தான் இவனுக்கும் பண்ணணும். பண்ண தப்புக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும். ஊர்க்காரங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேக்குறீங்கய்யா, மன்னிப்பு கேக்குறீங்கய்யா, தண்டமும் கட்டிடுங்கய்யா. என்னை மன்னிச்சிருங்கய்யா, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கய்யா. நீயும் என்ன மன்னிச்சிரியா? இப்படி களை ஓரிட்டானே. என்னது? ஹைஃபை ஹைஃபை. ஐயா, அவன் ஏதோ குதர்க்கமா பண்ணிட்டான். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ஐயா. பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுப்பா. ஐயா வரேன். உன்னால எனக்கு டென்ஷன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு வந்து இப்படி கைய கட்டி தலை குடிஞ்சு அசிங்கமா இல்லையா உனக்கு? இந்த விஷயம் மட்டும் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீ திருந்தவே மாட்டியா? ஏன்டா இப்படி இருக்க? அங்க இருந்துதான் அப்பா அம்மாவை நிம்மதி இல்லாம பண்ண. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டேய், அரஞ்சிரமா பாத்துக்கோ ராஸ்கல். கொஞ்சம் மானம் இல்ல, மொத்த மானமும் போயிருக்கு தெரியும்ல. நான் என்ன பண்ண? சரக்கு போட்டோம், அதான் பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடி நாங்க தப்பு பண்ணலாம்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல. டேய் பேசாத. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அங்கே அப்படியே ஒரு அறை விட்டுருப்பேன். ஊர்ல எல்லாரும் நீ இந்த ஊர் எல்லையே மிதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதையும் மீறி எப்படிடா வருவ? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? இந்த ஊர் எல்லை தானே மிதிக்க கூடாது. ரோகிணியை வேற ஊருக்கு கூட்டி போய் தலை கட்டிக்க போறேன். இதுல என்ன இருக்கு? ஏய், இப்ப கூட உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணால எதுவுமே இல்லையா? நீ பாரு, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவரா பில்டப் பண்ற. எதுடா சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? கதிர் மட்டும் அந்த ஆளை நேரம் மிரட்டாம இருந்திருந்தா நீ இந்த பஞ்சாயத்துலயே அசிங்கப்பட்டிருப்ப. நினைச்சு பார்த்தாலே கேவலமா இருக்கு. ப்ராஜெக்ட்னு சொல்லி உனக்கு எல்லா அசிங்கமும் பழகி போச்சுல. சரிடா, எதுக்கு அந்த அப்பாவி மனுஷனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்த?
என்ன பிளான் பண்ணிருக்க? ஓ இதுக்கு தான் நீ இவ்வளோ நேரம் தம் கட்டி பேசிட்டு இருக்கியா? என்னோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தானே இவ்வளோ பேசிட்டு இருக்க. ஏய், உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல? இவ்ளோ பட்டும் நீ திருந்தவே இல்லையா? இங்க பாரு, அவர் தான் வந்து சரக்கு வாங்கி தர சொன்னாரு, அது கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு, அவ்வளோதான். இத என்ன நம்ப சொல்றியா? சொல்றேன், என்ன நம்ப சொல்றியா? நீ ஏதோ பெருசா பிளான் பண்ண, ஆனா அதுவே உனக்கு எதிரா திரும்பிடுச்சு பாத்தியா? இப்பவாவது புரிஞ்சுக்கோடா, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. நீ ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு, இல்லனா இதை விட நீ ரொம்ப பெரிய கேவலத்தை பார்க்கணும். சீ. ஊர்ல எவனோ பண்ணின தப்புக்கு ஒண்ணும் தெரியாத மாப்பிள்ளைய ஊருக்குள்ள நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டாங்க. சத்தியமா சொல்ற ரங்கநாயகி, அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. பட்டே, எல்லாத்துக்கும் அந்த கலிவர்தன் தான் காரணம். ஆனா சாமர்த்தியமா இதுல இருந்து அவன் தப்பிச்சிட்டான். இந்த ஆளும் பழிய ஏத்துக்கிட்டாரு. கதிர், என்னடா அந்த ஆளு இந்த ஆளுன்ற மரியாதை குறையுது. அட்டிங்க, கையென்ன வைக்காம இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. ஆளும் மூஞ்சியும் உண்மையிலே நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியது அந்த கலிவர்தனுக்கு தான். அவனை தப்பிக்க விட்டுட்டோம், அதுதான் வருத்தமா இருக்கு. அவனை விடு கதிர், அவனை நம்ம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். நம்ம மாப்பிள்ளைய பாரு, வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம வருத்தத்துல உட்கார்ந்துருக்காரு. வருத்தப்படலமா? உங்க எல்லார் மேலயும் கொலை காண்ட்ல இருக்காரு. ஏய், நாங்க ரெடி பண்ணோம். ஆமா, நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வரதுக்கு தானே அவர் இங்க வந்து தங்கி இருக்காரு. அவருக்கு ஒரு அவமானம்னா நீங்க சாதாரணமா விட்டுட்டீங்கல்ல. ஏய், யார் இப்ப சாதாரணமா விட்டது? அவங்க கிட்ட சண்டை போட்டுதான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கோம். மா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு இருக்க கௌரவத்துக்கு அவரை கொண்டு போய் நிக்க வச்சிருக்கவே கூடாது.